வெல்கம் டு சாய் ஜீவஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஆட்டுக்குடல் வாங்கி நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்களும் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை 3 போட்டு 2 கிராம்பு 1 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 20 பல் பூண்டு இருக்கும், அதையும் ஆட் பண்ணி ஒரு தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அதாவது அரை மூடி தேங்காய் இருக்கும், அதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கலந்து எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சு வந்ததும் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குழம்புக்கு எப்போதுமே வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருந்தால் தான் குழம்பு எப்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்தது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் கலந்துக்கலாம். அதை கலந்து ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம குடல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கிறேன். அது தேவையான அளவு நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் போட்டு ஒரு 4-5 விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி விசில் போன உடனே திறந்து பார்க்கலாம். பாருங்கள், விசில் வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ நான் குக்கர் மூடியை திறந்து பார்க்குறேன். சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அதாவது போட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாய் ஜீவஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.